மகாலயபட்சம் 2024ஆம் ஆண்டில் பார்த்திங்கன்னா எப்போது துவங்குகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மகாலயம் என்றால் என்ன அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம். மகாலயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிற பெயர். அது மட்டும் இல்லாமல் பட்சம் என்றால் 15 நாட்கள் மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரும் நம் இல்லத்திற்கு நாடி வரும் காலமே தான் இந்த மகாலயபட்ச நேரம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த புரட்டாசி மாதத்தில் வர்ற மகாலயபட்சம் பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம் முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறதுக்காகவும் முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அதிலும் இந்த புரட்டாசி பிரதமை துவங்கி வரும் மகாலய அமாவாசை வரை பார்த்திங்கன்னா மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லப்படுது. இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய காலம். அது மட்டும் இல்லாமல் மகாலயம் என்றால் பெரிய கூட்டம், பட்சம் என்றால் 15 நாட்கள் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மறைந்த நம் முன்னோர்கள் அனைவரையும் பார்த்திங்கன்னா நம்ம இல்லத்திற்கு நாடி வரும் காலமே இந்த மகாலய பட்ச நேரம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் முன்னோர்கள் நம்முடன் தங்கும் காலமாக கருதப்படுகிறது. அதனால்